மற்ற குடும்பத்தாரர்களே, இந்த ஓராண்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் கிருஷ்ணச்சந்தர் அவர்களையும், ஆம்பூர் அட்வொகேட் வழக்கறிஞர் ஹரி அவர்களையும், மற்ற அவர்கள் வந்திருக்கும் நண்பர்களையும், என்னுடன் வந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் கவுன்சிலர் சண்முகம் அவர்களும், காங்கிரஸ் கட்சியுடைய செக்ரட்டரி ராஜுவல் அவர்களும், இந்த குடும்பத்தில் இது ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய குடும்பம். இருந்தாலும் அசோகம் சரி, அவருடைய அப்பாவும் சரி, எல்லாரும் சரி இந்த காங்கிரஸ் கட்சியாக போயிட்டாங்க. நான் சிறிய நேரத்தில் சின்ன 2 நிமிஷம் பேசி அமலான்னு இருந்தேன். ஆனந்தியை பற்றி நான் சொல்லணும்னா, அசோக்கு அக்கா இருக்கலாம், என்னோ ஒரு சிஸ்டர் தான். காலேஜில் அந்த அம்மாவை படிக்க சொல்ல டான் போல இருந்துச்சு. ஒரு கேங் போனாவே இந்த அம்மாவை பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆனந்தி அம்மா தான் நிற்போம். இதில் நசிராமத்தெல்லாம் அவங்க கிளாஸ்மேட் தான். அவங்களாம் நாங்கள்லாம் ஜூனியரு. இருந்தாலும் ஆனந்தி ஒரு கேங்கே இருக்கும். அந்த கேங் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுனா ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு அந்த அம்மா தான் நிற்பாங்க. அதே போல இந்த பகுதியை சேர்ந்த என்னுடைய சகோதரி ஓம் சக்தி மந்திரத்தை உருவாக்கி, ஓம் சக்தி மந்திரத்தில் பெரிய லேடிஸ்கெல்லாம் சேர்த்து அந்த சக்தியை உருவாக்குனது நம்முடைய ஆனந்தி சிஸ்டர் தான். அப்படி இப்போ அசோகம் சரி சொல்ல போனால், அவருடைய அப்பா சரி சோசியல் சர்வீஸில் மக்கள் பணியில் எல்லாமே சேர்ந்து கொண்டு கொடுத்தாங்க. அதே போல் அசோக் லேபர் யூனியனில் பிஎம்எல் பகுதியில் யூனியன்லாம் எடுத்து தொழிலாளர்களுக்காக செய்தார். அவர் அப்பா எப்படி விட்டு போன பணியை அவரும் செய்தார், அவங்களுடைய அன்பு சகோதரி ஆனந்தியம் செய்தார். அதே போல் அவங்களுடைய உதவி இந்த இடத்துல நிறைய சோசியல் ஒர்க் செஞ்சு இங்கே அம்மா இருந்தாலும் அந்த அம்மாவும் சரி நீங்கள் ஒரே விட்டு இருந்தாலும் அசோக குடும்பம் இருக்குது. பெரிய குடும்பம், அசோக் குடும்பம் சின்ன குடும்பம் இல்லை. இவங்கெல்லாம் இருந்தால் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒத்துணையாக இருக்கணும். இந்த அம்மா விட்டு சென்ற பணியை மீண்டும் இந்த ஒரு ஆண்டு நினைவில் நாமெல்லாம் வச்சு இந்த குடும்பத்தை அசோக் செய்து தந்ததாக அவருக்கும் எங்கள் துக்க வணக்கத்தை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி சந்திரா அவர்கள் வந்ததுக்காக மனமார்ந்த குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். கூறிய ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு என்னுடைய அண்ணன் ஜெய்வாலன் அவர்கள் அசோக் அவர்கள் நம்ம காங்கிரஸ் கட்சி பாரம்பரம் அந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சின்றது நம்ம கலந்துக்கிறது அதிகம். அதனால காங்கிரஸ் குடும்பத்துக்கோசம் நாங்கள் எப்போ இருந்தாலும் நாங்கள் துணையாக இருப்போம். அவருடைய சோசியல் ஒர்க்கு அதே போல அண்ணன் ஜெய்பாலன் அவர்கள் இந்த கேஜப்ல ஒரு தளபதியாக இருந்து இவங்களெல்லாம் வழி நடத்தி எனக்கு அகில இந்திய லெவலில் இருந்தாலும் எனக்கு கேஜிஎஃப் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எனக்கு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் உத்தரவு போட்டோன்னா நான் உடனே அவர் வேலையாக வந்தேன். இது அவரோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் மற்றும் பிரஸ் ரிப்போர்ட்டர் அவர்களுக்கும், என்னோட பணியாற்றி கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களுக்கும், அவருடைய தந்தை அவர்களுக்கும், இங்கே அடுத்த ஆண்டு நான் எல்லாரையும் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நான் குறிப்பாக நான் பேசுகிறேன். இந்த ஆண்டு நல்ல சிறப்பாக அந்த அம்மா நம்ம விட்டு போனாலும் அவருடைய பணியும் அவருடைய சமூக சேவையும் அதே மாதிரி இப்பதான் அண்ணா அவர்கள் சொன்னதுனால எனக்கு காங்கிரஸ் பாரம்பரம் இந்த இடத்துல காங்கிரஸ் பலமா இருக்கிறது. அதே போல அந்த அம்மா விட்டு போன ஒரு பணியை நீங்க குடும்பத்தை வீட்டு தொடர்ந்து அந்த அம்மா நீங்க ஆத்மா சாப்பிட்டாங்க. என்னுடைய இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம்.
தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.